வணக்கம் மக்களே. This is a new segment called Watch MMA Match with Battle Bros. நம்ம கூட யார் வந்திருக்கா இன்னைக்கு அப்படின்னா டாக்டர் பிரியா வந்திருக்காங்க. And she is a, first of all, she is a doctor, sports medicine specialist, and also team specialist of RCB and team manager for RCB also. She herself is an entrepreneur. She runs her own gym called the Performance Doctor. She is specialized in rehab, SNC, what not. So she is with us, and இன்னைக்கு வந்து நம்ம MMA match பார்க்க போகிறோம், and also we're going to talk a lot of science. Thank you so much for having me here, and I'm looking forward to watching an MMA game for the very first time of my life. So சொன்ன மாதிரி எனக்கு இருக்கிற ஒரே MMA இன்ட்ரோ நீங்கள் தான். அதனால லெட்ஸ் மேட்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க MMA மேட்சஸ் இதுக்கு முன்னாடி ஏதாவது சும்மா பார்த்திருக்கீங்களா? எனி காம்பேட் ஸ்போர்ட்ஸ்? I am someone who thinks boxing and MMA is the same thing. So okay, some genuine reactions you're going to get. Okay, அப்ப டைரக்டா மேட்ச் பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். இது வந்து இந்த மேட்ச் செலக்ட் பண்ண ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா விராட் கோலி எந்த அளவுக்கு ஒரு டாப் லெவல் அந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் தான் டோனி ஃபர்கசன். ஓகே, நீங்கள் பார்க்க போகிற மேட்ச் வந்து டோனி ஃபர்கசன் வர்சஸ் ஆண்டனி பெட்டிஸ். என்ன ஆச்சு அப்படின்னா, தலைவன் வந்து ஒரு உயரத்தடிக்கு கீழே விழுந்துட்டான். அதில் வந்து எல்சிஎல்லும் பிசிஎல்லும் ரெண்டுமே கம்ப்ளீட் டயர். அதாவது டைட்டில் கண்டென்டர் போக வேண்டியவன் இதனால ஸ்டிப் பண்ணிட்டாங்க டைட்டில். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவ்வளோதான்ப்பா உனக்கு 2 இதுவும் டயர், முக்கியமான டயர், இதுக்கப்புறம் நீ ஒரு 1 year 1.5 years ஆகும் வரதுன்ட்டு. அங்கேருந்து 6 monthsல கம்பேக் கொடுத்து திருப்பி மறுபடியும் வந்து டைட்டில் கேட்ச் பண்ணிக்கும். வாவ், எபிக். கேட்கும் போதே வாவ்னு இருக்கு. எனக்கு அவருக்கு ரீஹேப் பண்ணவர் யாருன்றதான் இப்போ எனக்கு சொல்கிறேன். Tony Ferguson back on that UFC canvas for the first time in about a year, taking on Showtime Pettis. Tonight's fight clock brought to you by Modelo Especial, brewed with a fighting spirit since 1925. Ferguson came home from the hospital after surgery in April. Immediately started doing 20-pound curls. அந்த காலத்துல that's 1 round of 5 minutes. Okay, so totally how many rounds? ஸோ யூஸ்வலி நார்மல் பவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 rounds இருக்கும் ஆஃப் 5 minutes. ஆன் அ டைட்டில் event 5 rounds இருக்கும். Okay, ஸோ விச் இஸ் 25 minutes. okay, ஓகே, ஸோ கமிங் பேக் டு கொஷின்ஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபைட் பண்ணியிருக்கீங்களா ஸ்கூல் ஆர் காலேஜ் டேஸ்? தங்கச்சி கூட சண்டை போட்டாங்க. இல்ல, I'm talking actual. We get very physical. There's a lot of blood and all involved. சீரியஸ்லி? Yeah. தங்கச்சி கூட? இது நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். தங்கச்சி கூட பிளட் வந்து கிடைச்சது. ரிமோட் பிரச்சனைக்குலாம் அவ்வளவு பெருசா போகும். ஓ, அந்த லெவலுக்கு. ஓகே, how do you feel? அது உங்களுக்கு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? I mean, that is usually or and the momentary anger. You know, that's what causes those fights. But I don't think there's any sport involved in that area. So in general, யாராவது அடிச்சது or any fights நீங்க ரொம்ப க்ளோஸா என்கவுண்டர் பண்ணது? I think it's not something that I want to be a part of, if I'm being very honest. க்ளோஸா என்கவுண்டர் இருந்தா any fights நம்மளுக்கு பக்கத்துல இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு nervousness, sudden rush ஆகும். And the adrenaline rush, and afterwards you don't feel good, at least for me. I don't feel good about being a part of it. Or எனக்கு வந்து even just to, for me, I am someone who doesn't even understand why people voluntarily get into this as a sport. Combat sports. Why do you want to get it, bro? Like, that is my question. ஆக்சுவலாக அது நல்ல கொஸ்டின், நாங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அது ஃபைனலாக பார்ப்போம். செகண்ட் ரவுண்ட் போகலாமா? செகண்ட் ரவுண்ட் வில் பி இந்த மாதிரி ஸ்லோ ஃபேஸில் இருக்காது. ஆக்சுவலாக இது வேறு லெவலில் இருக்கும் செகண்ட் ரவுண்ட். இப்போ புலி பாயறதுக்கு முன்னால ரெடி ஆகும்ல, அதே மாதிரி நிக்கிறேன். But there's like so much of safety mechanisms in place is what I'm able to notice. Illa, even though it is a very ow. He got 2 punch, almost knocked down. கரண்டா நடந்த ஒரு கொஞ்சம் பழைய மேட்ச் தான் இது. கரண்டா நடந்த மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் டைம் has gone down, everything has gone down. His performance itself is dropped. Continuously last 3 matches has dropped. Okay. இது இம்பாக்ட் ஆகிறதுனால கண்டிப்பா இம்பாக்ட் இருக்குல்ல 100%. So
வாட் யூ திங்க் அபவுட் MMA now? இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு. ஓகே. இப்போ MMA பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா எனக்கு ஐ வாண்ட் டு see what happens at the end of this. அந்த ஒரு இது வந்துருச்சு கொஞ்சம். சோ இப்போ நீங்களே சொன்னீங்களே ஏன் போறாங்கன்னு கேட்டீங்க. இப்போ உங்களுக்கே ஒரு அட்ரினல் ரஷ் பார்க்கணும் அப்படின்றது. The same way how we feel. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும்னா when we get into a fight that's different level of confidence we gain. So mostly வந்து கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகணும் அப்படின்னு ஃபிட்னஸ் அதெல்லாம் போகிறாங்க. பட் காம்பேட் ஸ்போர்ட்ஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் வேர் யூ கெயின் தி கான்ஃபிடன்ஸ் ஆன் வெரி ஹையர் லெவல். பிகாஸ் நீங்கள் ஒரு ஹியூமனை ஃபேஸ் பண்ணுறீங்க, ஃபைட் பண்ணுறீங்க, மேஜராக உங்களுக்கு பயன்றது எது வரும்? சம் பேய் அந்த மாதிரி பயங்கள் இருக்கும், இல்லை இன்னொரு ஹியூமனை பார்த்து பயம் வரும். இது காம்பேட் ஸ்போர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இன்னொரு ஹியூமனை பார்த்து பயமே வராது. இஃப் இன் கேஸ் இஃப் யூ கெட்டிங் இன் டு ஃபைட், ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் சொன்னீங்களா, பக்கத்தில் ஏதாவது சண்டை நடக்கும் நம்மளுக்கு ஒரு அட்ரினல் ரஷ் வரணும். எங்களுக்கு எல்லாம் இப்போ பக்கத்தில் ஃபைட் நடக்குதுன்னா சிரிப்பு தான் வரும். ஏன் அடிச்சுக்கிறானுங்க? பக்கத்தில் நின்றுக்கிட்டே பார்ப்போம். பிகாஸ் வி நோ ஹவு டு ஹேண்டில் இட். வி நோன்னு சொல்கிறத விட வி எக்ஸ்பீரியன்ஸ் இட் எவ்ரி டே. வி ஃபைட் ஸ்பேர் அதெல்லாமே பண்ணி டே டு ப்ராக்டிஸில் அது ஒரு ஃபன் மாதிரி ஆகிடும். நீங்களும் மேட்ச் பார்க்கும்போது அவ்வளோ ப்ரீட்லேயும் அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க உள்ள. அது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜிம்முக்கு போறோம் இல்லையா, ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறதுக்கும் ஜிம்முக்கு போய் அவர் சிக்ஸ் பேக் வச்சு ஒரு பிசிக் எடுத்துட்டு வந்தோம்னா அவரோட கான்ஃபிடன்ஸ், வே ஆஃப் பாடி லாங்குவேஜ் எல்லாமே தட் இஸ் த கான்ஃபிடன்ஸ் தட் ஹி கிவ்ஸ் தட் ஓ நான் பிசிக் இப்படி இருக்கு, ஐ லுக் குட். Obviously, if someone has a very good physique, they will look good. Imagine the same person has a physical violence against. Doesn't mean he wants to hit everyone, but he knows that he is capable of physical violence. The Jordan Peterson supra sollala, and the quote is actually, it's better to be a warrior in the garden rather than a gardener in the war. It's always sense. When you are in a warrior, and if you are in any situation, you are able to physically strong, mentally you can able to tackle things, and you can physical violence you are exposed to, so you are controlled within it. It gives a different level of confidence that you can. Doesn't ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லலாம், ஓ இதெல்லாம் பண்றதுனால you go and fight. ஆக்சுவலா இது வரைக்கும் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பண்றோம். Not even one fight we had a chance, but we'll be like, sir அப்படி மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு we just move on. I think you're taught when not to fight than when to fight. Yeah. Mostly proper combat sports கத்துக்கிட்டவங்க வெளியில ஃபைட் பண்ண மாட்டாங்க. Even when you are get exposed to that fight, எதுக்கு ஃபைட் வேணாம் கிட்ட சாரி கூட சொல்லிட்டு வந்துரும். அது ஃபேமிலியோட இருக்கும்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா அது வேற. That's completely different. தனியா இருக்கும்போது என்ன சாரி சொல்லிட்டு கால் விடுமா விழுந்துக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் போயிடும். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சொல்ல முடியாது. சில பேர் வந்து அரையும் கொஞ்சமா கற்றுக்கிட்டு இதை நான் வெளியில பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கெத்து காமிக்கிற மாதிரி கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காம்பேட் ஸ்போர்ட்ஸை சொல்ல வரல. ஸோ யூ கேன் லேர்ன், யூ கேன் கெயின் தட் கான்ஃபிடென்ட், பட் சும்மா யூஸ் பண்ணது இது ஒரு ஸ்போர்ட்டா பார்க்கறது பெட்டர் ஆப்ஷன். மேக் சென்ஸ். ஸோ அதுதான் கேட்டது, வெளியில ஏதாவது ஃபைட் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம், அரையும் குறையும் கற்றுக்கிறேன்னு நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த லெவல் ஆஃப் ஃபைட் நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்தது மிஞ்சி போனா இந்த கொலா சண்டை, அவ்வளோதான். அதனால ஓகே, லாஸ்ட் ரவுண்ட் பிட்வீன் விமென் தட் இஸ் ப்ரூட்டல். பட் யா ஃபைட்டா இருக்கு, தனி சீரியஸா பார்க்கலாம். லாஸ்ட் ரவுண்ட் இது ஷார்ட்டா முடிஞ்சிரும். We'll see. That's a highlight. நீங்க கேட்டீங்க அதில் கட் ஆகிறது. இப்போ எல்போ கட்டு மேலே That's a cut. கட் ஆயிடுச்சு. வாவ், அங்கேயே திரும்ப. எஸ், நீங்க ரீஹாப்லாம் பண்ணிருக்கீங்க, நிறைய உங்களுக்கு தெரியும். You would have seen lot of injuries. Yes. Can you tell me, it's like the combat ஸ்போர்ட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு ஜெனரல் ஸ்போர்ட்டா இருக்கட்டும், I want your ideology. காம்பேக்ட் ஸ்போர்ட்ல இருந்து ஒருத்தவங்க பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்களோட ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்டும் இல்லை வந்து ஒரு நார்மல் ஜென்ரல் நாட் நார்மல் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட் லைக் கிரிக்கெட் ஆர் இட் கேன் பி ஸ்பிரிண்டிங், அந்த ஸ்போர்ட்லேருந்து வேர்ல்ட்லேருந்து வரவங்களுக்கும் ரீஹாப் வந்து பேக் டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளோ டைம் எடுக்கும்? டிஃப்ரென்ஸ் ஆகுமா இல்லை சேமா? See, if you look at it as the ligament alone, இப்போ ஒரு ACL எடுக்கிறோன்னா textbook says 6 to 8 months. But again, not everybody gets that kind of timeline. இப்போ நம்ம கிரிக்கெட் எடுத்தோம்னா, which is where I'm familiar with, நம்மளுக்கு ஆஃப் சீசனே கிடையாது. That is non-existent anymore. They don't have the time to recover. If they are taking time out, it means they're missing a tournament. So many times we don't have the timeline at all. So we have to put them back in say 3 months. How we do that is a challenge in itself. I'm
I'm assuming in combat sport you have a little bit more of a timeline, so that can give you some more time to get them back to proper return to play. நம்ம அந்த phases ஒன்னொன்னா போய் general preparatory phase, specific preparatory phase இது எல்லாமே முடிச்சு bringing back to performance, return to play protocols போட்டு பண்ண முடியும்ன்றது is a thing. அண்ட் நீங்க இப்போ அநேகமா நீங்க இந்த செஷன் முடிச்சுட்டு போன பிறகு இவரை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் நான் கண்டிப்பா பண்ண போறேன். எனக்கு இவர் எப்படி ரீஹாப் பண்ணாரு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். 6 மாசம் எப்படி கொண்டு வந்தாரு. ரிகார்டிங் தி ரீஹாப், மைண்ட் ஹீல்ஸ் அ பாடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்க ப்ரொஃபைல்லையும் பார்த்துருக்கேன். ஆமா. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்? I would say rehabல வந்து 60 to 70% weightage I'll give to the mind. Super. Because once when you've given up here, என்ன ஆனாலும் நீ ட்ரைனிங் பண்ணு, the body is not going to recover. இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் மோஸ்ட்லி தே டிபெண்டிங் கம்ப்ளீட்லி ஆன் த மெடிசன். எஸ். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ஆன் த பெயின் கில்லர்ஸ் டூ. எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது மைண்ட் ஹீல்ஸ் அ பாடி அப்படின்ற கான்செப்ட், பிகாஸ் வி ஆர் கட்டிங் அவுட் சிம்டம்ஸ் ஆஃப் பெயின் கில்லர் எடுக்கிறோம் அப்படின்னா. ஸோ அதை எப்படி பார்ப்பீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட் இருக்காங்க, ஸோ யூ வாண்ட் டு ட்ரீட் தெம் அண்ட் பெயின் கில்லர்ஸ் கொடுக்குறீங்க எல்லாமே ஓகே. அண்ட் மைண்ட் ஹீல்ஸ் அ பாடின்ற கான்செப்டை எப்படி அத்லெட்டுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க? எப்படி அவங்களுக்கு அதை ப்ரோக்ரஸ் பண்ண வைப்பீங்க? ஸோ see the first thing is வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச் ஃபார் அன் அத்லெட் வில் பி கார்டிங். ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்ஜுரி ஆன இடம் திரும்ப இன்ஜுரி ஆகக்கூடாது, அதே மூவ்மெண்ட்டை நான் திரும்ப போய் கேமில் பண்ணணும் அப்படின்றது தான். பட் தே ஆர் ஸ்கேர்ட் தட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். த மோஸ்ட் பிக்கெஸ்ட் லேக்யூனே தட் தே ஃபேஸ் இன் மெனி பிளேசஸ் என்னன்னு பார்த்தோன்னா அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஏன் ஃபியர் எங்கே வருது? லேக் ஆஃப் அவேர்னஸில் தான் ஃபியர் வரப்போகுது. when you are aware இதுதான் நடக்க போகுதுரா அப்படின்றப்போ அந்த ஃபியர் நம்மளுக்கு வந்து தானா போயிடும். ஸோ அந்த கவுன்சிலிங் பிளேஸ் அ பிக் ரோல். இதுதான் உன்னோட இன்ஜுரி, இதை வந்து நான் இப்படிலாம் பண்ணோன்னா ரீஹேப் பண்ணிடலாம். இந்த ரீஹேப் ஃபேஸில் வந்து ஒரு சில டைமில் உங்களுக்கு ரெக்ரெஸ் ஆகும், ஒரு சில டைமில் நம்ம எதிர்பார்க்குறத விட ஃபாஸ்ட்டாக கூட ப்ரோக்ரெஷன் வரும். அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அட் எவ்ரி ஸ்டேஜ் இஃப் யூ ஃபைண்ட் ஓகே இன்னைக்கு வந்து ட்ரைனிங் வந்திருக்காங்க ஆனால் ஒரு மாதிரி ஆஃபாக இருக்காங்க அப்படின்றப்போ ட்ரைனிங்கை கூட நம்ம கொஞ்சம் லோடை கம்மி பண்ணிட்டு பேசினோனாலே when they come back for the next session they would have actually recovered better. This is something that I've seen a lot, and one reason why enga center la vandu we are making it multidisciplinary is because I want a sports psychologist present there to work on that. So a lot of times what we do naanga rehab pannumbode even if it is hands on work, even if they are not on the floor, I sometimes ask my psychologist to be there present in the same room and talk to them. So work on visualization, edachu mental preparation. So ஆஃப் சீசன் ஆன் சீசன் அந்த டைம். ஓகே, கிரிக்கெட் ஸ்போர்ட்ல நீங்க மென்டல் ப்ரிப்பரேஷன் அதெல்லாமே பண்ணிருப்பீங்க. ஒரு காம்பேட் ஸ்போர்ட்ஸ் இதுக்கு மென்டல் ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? இப்போ மேட்ச் பார்த்த பிறகு நான் கிரிக்கெட்டை வந்து 1ல வெச்சனா இதுக்கு ஒரு 8-9 கிட்ட தேவைப்படும். பிகாஸ் இங்க வந்து ஒருத்தனுக்கு ஒரு இன்ஜுரி ஆயினா அதே இன்ஜுரி திரும்ப வரதுக்கான சான்சஸ் ஐ வுட் புட் அரௌண்ட் 50%. பட் இதில் 120%ல இருக்கு. ஃபார் ஷியோர் த கை இஸ் கோனா கெட் ஹர்ட் இன் த சேம் பிளேஸ். எஸ்பெஷலி இப்போ இவர மாதிரி 6 monthsல திரும்ப வித் LCL அண்ட் PCL திரும்ப போகும்போது ஃபர்ஸ்ட் இறங்கி 5 நிமிஷத்துல இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ டு கோ பேக் இன் டு தட் அண்ட் கான்ஃபிடென்ட்லி கிவ் தோஸ் கேக்ஸ் 100%. இப்போ அடிக்கிறதுலாம் பார்த்தீங்களா சப்மிஷன் நம்ம நிறைய ஒரு தடவை பேசியிருக்கோம், நல்ல ஞாபகம் இருக்கு. பட் ஆனால் ஒரு சப்மிஷன் வந்து நீங்க பார்த்துருக்கீங்களா நேரில்? இது வரைக்கும் பண்ணதில்லை. இல்லை, பார்த்ததில்லை. நான் வந்து வில் டெல் யூ ஒன் சப்மிஷன் ஜெனரலி ஹவ் சப்மிஷன் ஒர்க்ஸ். I'll show you demo நீங்க பாருங்க எப்படி சப்மிஷன் பண்றீங்க. Okay, this is going to be fun. I'll move out of the way. Yes. ஸோ வந்து ஜெனரல் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ரியர் நெக் choke, RNC. Okay. So RNC வந்து, well, you know all this, you have a jugular vein. Yes. So basically I'm gonna block the jugular vein. I'm taking my arm inside. Full எவ்வளவு தூரம் கை உள்ள விடுறது. This arm is going to be inside and this arm is gonna lock. Okay. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I'm gonna take the other arm inside. இப்போ இந்த ரெண்டு எல்போ இருக்கு இல்லையா, I'm gonna slowly I'm gonna squeeze your elbow. Oh shoot. Oh my god. And it's not actually painful process. Okay. அப்படியே subconscious லைட்டா slowly you will sleep actually, but இதுல வந்து but what happens if you don't tap in time? And then how do you recover? It will take 10-15 seconds and then recover. கால தூக்கிட்டோம்னா blood supply திரும்பி மேல போயிடும், அவ்வளவுதான். The moment we practice generally when we submit someone உடனே போய் காலை பிடிச்சு மேல தூக்கிட்டு அன்கான்ஷியஸா போயிட்டாங்கன்னா, so that
ரொம்ப நேரம் போட்டுட்டாங்க ஜென்ரலாக வி won't allow anyone to do சூப்பர்வைஷன் பண்ணி தான் இருக்கும். தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இட்ஸ் லைக் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான், எடுத்துட்டு உடனே திருப்பி மறுபடியும் பண்ணிடும், nothing will happen. ஓகே, ரொம்ப நேரம் போட்டாங்கன்னா பிரெயின் டேமேஜ் செத்துருவாங்க பேசிக்காக, அவ்வளோதான், வேற ஒன்றும் அதுக்கு தான் கேட்டேன். the sport காம்பேக்ட் ஸ்போர்ட்டை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் சோக்ஸ், யூ ஹாவ் சப்மிஷன்ஸ் அண்ட் யூ யூஸ் ஸ்ட்ரைக்கிங். ஸோ இந்த 3 தான். சோக் போட்டால் தூங்கிடுவாங்க பேசிக்காக, சப்மிஷன் உடச்சிடுவாங்க. யூ ஹேவ் ஆல் எல்லா ஜாயிண்டே டிஸ்லோகேட் பண்ணுறதுக்கு லிட்டரலாக சப்மிஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சப்மிஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில். பஞ்சஸ், கிக்ஸ், ஆல் தீஸ் ஆர் அடிஷ்னல் போனஸ் ஃபார் யூ. உங்களெல்லாம் கைரோ ப்ராக்டிஸில் விடலாம் போலே. ஆக்சுவலாக அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து technically a little similar. எஸ், If you know how to stop when you're breaking, you'll actually align it. எக்ஸாக்ட்லி. இப்போ நாங்களும் இந்த ஸ்போர்ட் கற்றுக்க ஆரம்பித்த பிறகு நாங்கள் டெக்னிக்கலாக கற்றுக்கினதை விட அனாட்டமிக்கலாக சில விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணி அப்ரோச் பண்ணும்போது வி ஹேட் சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் தட் சப்மிஷன், லாக்ஸ், எவ்ரி திங். நிறைய பேர் ஆக்சுவலாக முன்னெல்லாம் உடைச்சிட்டு இருந்தோம், இப்போல்லாம் உடைக்கிறதே கிடையாது. எவ்வளோ கஷ்டம் ரீஹாப்னு எனக்கு தான் தெரியும், அதனால வந்து வேணாம், பரவாயில்ல. லாஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக நீங்கள் வந்து யூ ஹவ் டன் எக்ஸசைஸ் ரூட்டும் எடுத்திருக்கீங்க, டாக்டர் ரூட்டும் எடுத்திருக்கீங்க, ரீஹாப் பண்ணி யூ ஹவ் டேக்கன் த பெயின் டு பெர்ஃபார்மன்ஸ் ரூட்டும் எடுத்திருக்கீங்க. ஸோ யூ ஹவ் seen all different aspects of இது, and you have a collectively இவ்வளோ நாள் இது பண்ணதுனால you have your own database also. How do you see in terms of rehab the conventional method rehab, the protocol that they have still they are following? Yes. And இப்போ இருக்கக்கூடிய current scar tissue mobilizationல இருந்து நம்ம வச்சுப்போமே, ஸோ அதுல இருந்து, ஸோ how do you see and what makes you think in next another 10 years later how it's going to be a big change, what is going to be the big change? ஒரு 5 விஷயம் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. See, one thing is differentiating as conventional to neo methodology அப்படின்றது வந்து it's a great thing for a textbook term, but the reality is the application changes based on injury, based on sport. For the way I look at it is a movement pattern. If we break it down to the very crux of it, this is the movement pattern that is required. How do we bring this? அவ்வளோதான். காம்ப்ளிகேட் பண்ணாம கையை பின்னாடி மடக்க முடியாது, காலை முன்னாடி மடக்க அவ்வளோதான். நீ என்ன ஸ்போர்ட்டா வேணா எதுவா வேணா இதுதான் உன் பாடி இவ்வளவுதான் போகும், இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அவ்வளவுதான். It completely depends upon person to person. Yes. Training age, what type of diet they follow, how many years they've been playing, and also genetics as well. So much. Yes, super. ஒன் லாஸ்ட் ஃபன் கொஷின். ஓகே, ஸ்போர்ட்ஸ் வந்து கிராஸ் ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் ஃபுட்பால் விளையாடுறத பார்த்துருக்கோம். அண்ட் MMA ஸ்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதுலேயே மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அதையே கிராஸ் ட்ரைனிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் ரன்னிங் ஆர் எனி கிரிக்கெட், ஃபுட்பால் அந்த மாதிரி விளையாடும். வாட் யூ திங்க் இஃப் கிரிக்கெட் பிளேயரை சும்மா ஒரு காம்பேட் ஸ்போர்ட்ஸ் ட்ரில் அனுப்புறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை காம்பேட் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டில் போட்டால் கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு அவங்க எப்படி அவங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? லைக் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் அந்த மாதிரி எல்லாம். இப்போ பார்த்ததுலேருந்து what I've learned is I definitely think a cricketer will benefit from combat sport in the angle of both power and reaction times. Both of this will definitely help them, but I really don't know if cricket will help a combat sport person as much. Maybe a good recreational thing. Okay. Get them in a we use this word specialization. ஆமா, அந்த ஸ்பெஷலைசேஷன்லேருந்து டீவியேட் பண்ண வைக்கலாம், அவ்வளோதான். கிரிக்கெட்லேயே ஏகப்பட்ட இன்ஜுரி, காம்பேக்ட்ல போட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஜுரி. சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் இதுக்கு என்ன வேர்ட் சொல்றதுன்னு தெரியல, பட் டு பி ஆனஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி ரியலி என்ஜாய்ட் இட் ஆக்சுவலி. தேங்க் யூ ஸோ வெரி மச். நிறைய ஃபைட் அனுப்புறோம், ஒழுங்கா ஃபைட் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா பண்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா. தேங்க் யூ பிரபு, தேங்க் யூ கோச்.